ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் சிம்பிள் முட்டை ரோஸ்டிൻ്റെ ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சப்பாத்தியோட கூடயும் பொரோட்டாயோட கூடயும் ഒക്കെ இது நல்ல കോമ്പിനേഷനാக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருள்கள் வச்சு சிம்பிளாயிட்டு நமக்கு இந்த முட்டை ரோஸ்ட்டு ஈஸியாய் தயார் பண்ணி எடுக்கலாம். முட்டை சீக்கிரம் வேகிறதுக்காக குக்கரில் முட்டை வச்சதுக்கப்புறம் முட்டைக்கு மேலே தண்ணி நிற்கிற அளவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். 2 விசிலில் நம்ம முட்டை கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இந்த வேகும்போது நமக்கு இதிலேக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வணக்கி எடுக்கலாம். அதனால் ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த முட்டை ரோஸ்ட்டு ஈஸியாய் தயார் பண்ணி எடுக்கலாம். முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணி இது போட்டு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கலாம். ஒரு சாப்பரில் வச்சு தான் நான் இந்த மாதிரி சின்னதாய் கட் பண்ணி எடுத்திருக்கு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலேக்கு சேர்த்து நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். 6 முட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரோஸ்ட்டு தயார் பண்ண போகிறேன். உப்பு போட்டு தான் நான் முட்டை வேக வச்சுருக்கு. உப்பு போட்டு முட்டை வேக வச்சுருந்தா அதனோட தோல் சீக்கிரம் நமக்கு மாற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி இதிலேக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். 6 முட்டைக்கு 3 பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கு. இதிலேக்கு ஒரு தக்காளி நமக்கு சின்னதாய் கட் பண்ணி இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் விட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா 1 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கு. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இவ்வளவும் நான் போட்டிருக்கு. வரமிளகா தூளெல்லாம் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இனி கொஞ்சம் தண்ணி தெளித்து இதே மாதிரி நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம முட்டை ரோஸ்டிൻ്റെ டேஸ்ட்டு இந்த மாதிரி வணக்கி எடுக்கிறதுல தான் இருக்கும். பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தீஞ்சு போகாமல் நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம போட்டிருக்கிற தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதனால் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இனி இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றி கரெக்டாയിട്ട് நமக்கு கிரேவி ஆக்கி எடுக்கலாம். அதிகம் தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. நம்ம இந்த மாதிரி முட்டை ரோஸ்ட் பண்ணும்போது அதிகம் தண்ணி ஊற்றாது. இனி இதிலேக்கு முட்டை ஒன்றொன்னாய் சேர்க்கலாம். ஒரு கத்தி வச்சு இதே மாதிரி ஒன்று வரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு கிரேவியிலேக்கு முட்டை போடலாம். இப்போ முட்டையெல்லாம் நான் போட்டிருக்கு. இதே மாதிரி லைட்டாக ஒன்று கலர் விடலாம். இந்த மாதிரி நல்ல கலர் விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரணும். முட்டையிலேக்கு நம்ம மசாலையெல்லாம் நல்லா பிடிக்கணும். முட்டை நம்ம கத்தி வச்சு வரைஞ்சதுனால மசாலையெல்லாம் உள்ளே நல்லா பிடிக்கும். இனி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தா நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சிம்பிள் முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு தான் இந்த முட்டை ரோஸ்ட்டு தயார் பண்ணியிருக்கிறது. இனி இது சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றலாம். பாருங்கள், நம்ம கிரேவி நல்ல திக்காயிருக்கு, நல்ல டேஸ்டியுமாக இருக்குது. நம்ம இதிலேக்கு சேர்த்தியிருக்கிற தக்காளிக்கு புளி அதிகமாயிருந்தால் மட்டும் இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் சுகரை சேர்த்திருந்தால் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.